பேரவா. கவிதை ஆசிரியர்கள் ஏன் கவிதை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்டிக்கல் தான் இந்த மாத கனவு ஆசிரியர் இதழில் வெளியாகியுள்ளது. அதை உங்கள் முன் வாசிக்கிறேன். ஒருமுறை அமெரிக்க மெய்யியலாளர் ஹென்றி டேவிட் தோரோ தனது நகரின் கல்லறையில் நின்று கொண்டு, இந்நகரில் இவ்வளவு பேர் கவிதை எழுதாமலேயே செத்து போய்விட்டார்களே என கவலைப்பட்டார். ஒரு நகரின் குடிமக்கள் அனைவரும் கவிதை எழுத வேண்டும் என சிந்தித்தார் தோரோ. ஏனெனில் கவிதைதான் ஒரு சமூகத்தின் விழுமியமாக இருக்கிறது. ஆகவேதான் கவிதையை கலைகளின் அரசி என்கின்றனர். சாதாரண மக்களுக்கே கவிதை குறித்த அக்கறை தேவையெனில், எதிர்கால சமூகத்தை கட்டி எழுப்புகிற ஆசிரியர்கள் கவிதை வாசிப்பது அவசியமில்லையா? புத்திசாலித்தனத்தின் உண்மையான அடையாளம் அறிவு அல்ல, கற்பனை என்பார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நல்ல ஆசான் என்பவர் மாணவர்களின் கற்பனையை விரிவடைய செய்ய வேண்டும், படைப்பாக்க உணர்வை மலரச் செய்ய வேண்டும். அதற்கு ஆசிரியர்களுக்கு கவிதை ரசனை வேண்டும். முதல் உலகப் போர் எப்போது நடைபெற்றது, எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது என்பதை சொல்லித்தர வரலாற்று புத்தகம் போதும். ஆனால் போர் தீமையானது, மனித குலத்துக்கு எதிரானது என்பதை ஓர் ஆசிரியரால் தான் சொல்லித்தர முடியும். அதற்கு ஆசிரியர்கள் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என பாரதிதாசனின் கவிதையை படித்திருக்க வேண்டும். கவிதைகளே ஓர் இனத்தின் மனசாட்சியாக திகழ்கின்றன. உலகின் மூத்த குடி தமிழ்குடி. அவர்கள் நாகரிகம் எத்தகையது என்பதை எப்படி அறிகிறோம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், நாமார்க்கும் குடியெல்லோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் போன்ற கவிதை வரிகளின் வாயிலாகவே தமிழரின் தொல் பண்பாட்டை அறிகிறோம். இப்படித்தான் வில்லியம் வேர்ட்ஸ், ஜான் கீட்ஸ் போன்ற கவிஞர்கள் வாயிலாக ஆங்கில சமூகத்தை அறிந்து கொள்கிறோம். அலெக்சாண்டர் புஷ்கின், விளாடிமிர் அண்ணா கவிதைகள் வழியாக சோவியத் பூமியின் கலாச்சாரத்தை புரிந்து கொள்கிறோம். கவிதை இதயத்தின் மொழி. இன்று மொழி கடந்த கவிதை வாசிப்பு உருவாகி இருக்கிறது. ரூமி, லாக், பிரேவர், மாயா ஏஞ்சலோ, எமிலி டிக்கின்சன், எட்கர் ஆலன் போ போன்ற கவிஞர்கள் தேச எல்லைகள் கடந்து வாசிக்கப்படுகிறார்கள். உலகத்தில் லிபிகள்தாம் வேறு, கருணை வேறு, இரக்கம், அன்பு என மானுட உணர்வுகள் பொதுவானவையே. உங்கள் உடைமைகளை கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம்தான் கொடுக்கிறீர்கள். உங்களையே கொடுக்கும்போதுதான் நீங்கள் உண்மையிலேயே கொடுக்கிறீர்கள் எனும் கலீல் ஜிப்ரானின் கவிமொழி நேசத்தால் ஆனதல்லவா? பூக்களை வெட்டலாம், ஆனால் வசந்தம் வருவதை தடுக்க முடியாது. இது பாப்லோ நெருடாவின் கவிதை. தமிழ் பேசும் நம் குழந்தைகளுக்கு இக்கவிதை உற்சாகத்தை தராமலா போகும்? இவ்வுலகம் மனிதர்களுக்கு மட்டும் ஆனதல்ல. இங்குள்ள சிற்றுயிரிகளை, இயற்கையை ரசிக்கவும் பாதுகாக்கவும் நமக்கு கவிதைகளே கற்றுத் தருகின்றன. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எனும் பாரதியின் பாடலை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஆசிரியர் அவர்களிடம் சூழல் பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகிறார். கவிதை வாசிப்பதென்பது சக மனிதரை நேசிப்பதற்கான ஒரு செயல். கவிதை புத்தகத்தை திறப்பதென்பது இவ்வுலகை திறந்து பார்க்கிற ஓர் எத்தனிப்பு. கவிதையை நெருங்குவதென்பது ஓர் போர்க்களத்தை நெருங்குகிற உணர்வு. உலகில் சுதந்திரம் வேண்டி நடந்த போராட்டங்களில் எல்லாம் கவிதைகள் ஆயுதங்களாகின. ஆகவேதான் கவிதை என்பது பெயரிட முடியாதவற்றை பெயரிடுவது, மோசடிகளை சுட்டிக்காட்டுவது, பக்கச்சார்பு எடுப்பது, வாதங்களை தொடங்குவது, உலகை வடிவமைப்பது, அதை தூங்க விடாமல் தடுப்பது என்றார் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி. கவிதை வாசிப்பது வெறும் ரசனைக்காக மட்டுமல்ல. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழியங்கள் வெற்றி தோள்கள் என வீரம் பழக, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என ஈரம் பழக, தேரா மன்னா செப்புவது உடையேன் என அறம் பழகவும் தான். தமிழ் தொன்மையும் தொடர்ச்சியும் வளர்ச்சியும் கொண்ட மொழி. எனவே ஆசிரியர்கள் அகம் புறம் அறம் பக்தி என பழந்தமிழ் கவிதைகளோடு சமகால கவிதைகளையும் வாசிக்க வேண்டும்.
ஞாயிறு போற்றதும் என இளங்கோவடிகள் பாடிய வெயில் அல்ல இன்று நம் வீதியில் பரவி இருப்பது. இதை 105 டிகிரி ஃபாரன்ஹீட் என்கிறார்கள். நமது மருதத்தின் மீது எண் வழி சாலைகள், முல்லையில் யானை தடங்களை ஊடுருத்தி இருப்பு பாதைகள், நதிகள் எங்கும் டயர் தடங்கள், நெய்தலில் மிதக்கின்றன பன்னாட்டு கழிவுகள், நியான் வெளிச்சமென கரைக்கு வந்த ஆமைகள், வெயிலில் பாதங்களை சுட்டுக் கொள்கின்றன மனிதர்கள். 100 அடிக்கு மாடிகள் கட்டுவார்கள் என தெரியாமல் பல்லடுக்கு குடியிருப்புகளில் மோதி உயிர் விடுகின்றன வலசை வரும் பறவைகள். மாறிய இந்த காலத்தை நாம் நவீன கவிதைகளில்தான் காண முடியும். தேவதேவன், ரமேஷ் பிரேதன், யவனிகா ஸ்ரீராம், லக்ஷ்மி குமாரன், ஞான திரவியம், மனுஷபுத்திரன், குட்டி ரேவதி, தபசி, வெயில், கதிர் பாரதி, இசை நரன், இளங்கோ கிருஷ்ணன் போன்ற நவ கவிகள் நாம் வாழும் காலத்தை பாடுகிறார்கள். அவர்களின் கவிதைகளையும் ஆசிரியர்கள் வாசிக்க வேண்டும். பாரதியும் பாரதிதாசனும் ஆசிரியர்களே. அப்படி பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களாக பணியாற்றியபடி கவிதை தளத்திலும் இயங்குகிறார்கள். சுகிர்தார்னி, வெண்ணிலா, கரிகாலன், லிபி, ஆரண்யா, செல்மா, பிரியதர்ஷன், அசத்தா, ஸ்டாலின், மோதவன், அதிகன், ஸ்டாலின், சரவணன் போன்ற இவர்களின் கவிதைகளையும் வாசித்து ஆசிரியர்கள் ஊக்கம் பெறலாம். புத்தகங்களை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என சிந்தித்தார் அப்துல் ரஹ்மான். குழந்தைகளின் மனம் மென்மையானது. கவிதை பயிர் செய்து ஆசிரியர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். குரல்களை அல்ல, உங்கள் சொற்களை உயர்த்துங்கள். இடியல்ல, மழைதான் பூக்களை வளர்க்கிறது என்றார் கவிஞர் ரூமி. ஆசிரியர்கள் மழையாக பொழிய வேண்டும். வகுப்பறையில் கவிதை பூக்களை மலரச் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.